எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும் பார்த்துருப்போம். நீங்களும் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. தமிழ் புற சமையல் யூடியூப் செய்கிற அம்மா வரல, என்ன செய்யுது, எங்கே இருக்கிறீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்கு கூட கேட்டிருக்கீங்க. என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு சின்னதாக என்னை பற்றி சொல்கிறேம்மா. ஒரு 7 வருஷம் இருக்குமா. அப்போ எங்கள் இப்போ பையனும் பொண்ணும் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, நீங்கள் தான் எனக்கு காலேஜுக்கு வேலைக்கு நல்லா செஞ்சு சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நம்மளும் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தேன். அப்போல்லாம் நான் முகத்தை காட்டவே இல்லைம்மா. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து தான் காட்டினேன் நான். அப்புறம் கொரோனா வந்து பார்த்திங்களா, லாக்டவுனு. எங்களால் முடிஞ்சதை சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுமா. 1,00,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால தான் எங்களால் மேலும் மேலும் வீடியோ போட முடியல. அந்த ஒரு வலியை எங்களால் மனசு தாங்க முடியாதனால நாங்கள் வீடியோ பண்ண முடியல. இத்தனை 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. நானும் ஒவ்வொரு முறையும் பண்ணலான்னு என்னோடய மனசை தேத்திக்கிட்டு அதை செய்வேன். ஆனால் என்னால் வீடியோ பண்ணவே முடியலம்மா. ஏதோ இப்போயாவது இனிமேல் ஆரம்பிக்கலாம், இப்படியே இருந்தால் எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. சுற்றி இருக்கவங்க ஆரம்பிங்க, கொஞ்சம் அந்த இதுலேருந்து வெளியே வரலாம், அப்போ தான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கணும். இது வேறு இடையில என்ன நினச்சிங்கன்னா, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாது போயிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியால் வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சி என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. அந்த பொண்ணு பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்த பிறந்து திடீர்னு இறந்துருச்சு. அந்த இறந்த வழியை நம்ம புத்தர சோகன்றத எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அதை நீங்கள் மனசில் நினச்சி பார்த்தாலே போதும். என் பொண்ணு குழந்த 1.5 வயசு குழந்தைய விட்டு இறந்துருச்சு. அதோட வலியும் தாக்கத்துலேருந்து நாங்கள் வெளியே வர முடியாத இது நாள் வரை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். வெளியே வர முடியாமல் அழுது 4 வருஷமாக நாங்கள் அழுது உடம்பு வீணாக போய் மனசு வீணாக போய் அதை விட்டு வெளியே வர முடியாமல் தான் இருந்து அழுத தண்ணியெல்லாம் வத்திருச்சு, கண்ணு தண்ணியெல்லாம். ஆனால் இன்னைக்கு பாப்பாவை நினச்சா நாங்கள் அழுவாத நாளே கிடையாது. பொண்ணு எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி, எனக்கு என் பிள்ளைக்கும் என் கணவருக்கும் ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. இவ்வளோ தூரம் வளர்த்து அழகழகா பார்த்து இது இல்லைன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு தாயோட வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாப்பா இறந்ததுலேருந்து என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எங்கே இருக்கிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. முக்கால்வாசி எல்லாமே மறந்து போயிடுச்சு. வேற பாம்பு வேற கடிச்சிச்சு. அதுலேருந்து பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அதனால தான் நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கேன். எங்கள் கணவர் தான் எங்களை சமைச்சு கொடுக்குறாரு, பையன் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கையில் நான் இப்போ சரி தம்பி இன்னும் பழைய மாதிரி உடம்பு சரியாக போயிடுமா, நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிங்க, நீங்கள் அதை விட்டு வெளியே வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தம்பி இந்த மாதிரி வாங்கம்மான்னு உங்கள்கிட்ட பேசணும், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி இப்போ நான் செய்ய வந்திருக்கிறேம்மா. இப்போ நான் பழையபடியே வீடியோ பண்ணலான் இருக்கிறேன். எனக்கு நீங்கள் எப்படி முன்னாடி முகத்தை பார்க்காதே எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் அதே மாதிரி ஆதரவு கொடுத்துக்கிட்டு வாங்க. இனிமேல் வீடியோ தொடர்ந்து நாங்கள் போடுறோம்மா, நீங்கள் பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.